செய்ததாக நாட்டுப்படகு மீனவர்கள் 33 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நாட்டுப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்பொழுது மீனவர்கள் இலங்கை மன்னார் தெற்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 4 பேருக்கு சொந்தமான 4 நாட்டு படகுகளையும் அதிலிருந்த 33 மீனவர்களை கைது செய்து புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட 33 மீனவர்களிடம் தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் அனைவரும் புத்தளம் கடற்படை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் ஒப்படைக்கப்படும் மீனவர்கள் கற்பிடி சுற்றுலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாரியப்புல சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்யூர் அருகே விசிக பிரமுகரிடமிருந்து 40 ஏக்கர் மேயக்கால் நிலத்தை மீட்டு தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 50 ஏக்கர் பரப்பளவிலான மேயக்கால் நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் கால்நடைகளை மேய்த்து வாழ்வாதாரம் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஊராட்சியின் விசிக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தான் பதவியில் இருந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சுமார் 40 ஏக்கர் மேயக்கால் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு பல ஆண்டு காலமாக விவசாயம் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து மேயக்கால் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம பொதுமக்களை சேகர் கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் இது குறித்து இக்கிராமத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மேயக்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு விடப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பில் ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்றும்படி சேகரிடம் தெரிவித்திருந்தனர். இதனை கண்டுகொள்ளாத இதுபோன்று அராஜக போக்கில் ஈடுபட்டு வரும் விசிக பிரமுகர் சேகர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்டு தர வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் 18 வயதிற்கு கீழ் இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இலவச சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 18 வயதிற்கு கீழ் உள்ள இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கண்டறிந்து நோயின் தன்மையை எடுத்துக் கூறி அவர்களை கொச்சி அம்ருதா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இதய நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளித்து வருவது வழக்கம். இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதி ராமநாதபுரம் ராஜசூரியமடை அம்ருதா வித்யாலயம் பள்ளியில் 18 வயதிற்கு கீழ் உள்ள இதய நோய் உள்ள குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் அம்ருதா ஹார்ட்கேட் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்றைய தினத்தில் ராமநாதபுரம் ரயில் பேருந்து நிலையங்களில் இருந்து பெற்றோர் மற்றும் குழந்தைகளை அழைத்து வருவதற்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இதய மருத்துவ நிபுணர் பாலாஜி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 1 வருடத்தில் 30க்கும் மேற்பட்ட இதய நோயாளிகளை காப்பாற்றியதாக தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், வெங்கம்பாக்கம், சட்ராஸ், புதுப்பட்டினம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. கடந்த சில நாட்களாக கல்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் பகல் நேரத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இன்று இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதைத் தொடர்ந்து திடீர் மழை பெய்ததால் கடைக்கு சென்றவர்கள், பொதுமக்கள் மற்றும் பணி முடித்து வீடுகளுக்கு திரும்பியவர்கள், மாணவ மாணவிகள் என பலர் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரமங்கலம் அருகே நோயாளிகள் காத்திருப்பு அறையை சேமிப்பு குடோனாக மாற்றிய அவலத்தால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மதுரமங்கலம் ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு மதுரமங்கலம் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிகிச்சை பெறுகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே சுகாதார நிலைய வளாகத்தில் நோயாளிகள் காத்திருப்பு அறை 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்த அறையை புதிய கட்டிடம் கட்ட ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் கட்டட வேலைக்கு தேவைப்படும் பொருட்களை அந்த அறையில் வைத்து சேமிப்பு குடோனாக மாற்றியுள்ளனர். மேலும் கட்டுமான பணியில் ஈடுபடும் ஊழியர்களும் அதில் குடியிருந்து வருகின்றனர். இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதற்காக வரும் நோயாளிகள் வெளியே காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. எனவே நோயாளிகள் காத்திருப்பு அறையை பராமரிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.